இன்று தமிழ்நாட்டிலே திருப்பூர் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா, தமிழர் ஜெகதீஷ் அவர்கள பல வடமாநில தொழிலாளர்கள் சேர்ந்து அடிச்சு விரட்டியிருக்காங்க. கடுமையா தாக்கியிருக்கிறாங்க. இது இது குறித்து தான் சீமான் அவர்கள் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாவே சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டில வடமாநில தொழிலாளர்களின் ஆதிக்கம் தலையோங்கும். இதனால தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று தெளிவா சொல்லியிருப்பார். அவர்கள் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமை தந்து விடாதீர்கள்ன்னு சொன்னார். அவருடைய கருத்துக்களை நீங்க ஏற்காம இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அது யாருக்கு பாதிச்சிருக்குது? ஒரு ஒரு தமிழனுக்கும் பாதித்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு தமிழனுக்கு நடந்ததுன்னு நினைச்சிட்டு நீங்களா அமைதியா கடந்து போனீங்கன்னா, நாளைக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த நிலைமை நிலவும் ஒரு ஒரு பகுதியிலேயும். ஏன்னா அவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அவர்களை நீங்கள் விரட்டி அடித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு செல்றதுக்கு ஒரு நிலம் இருக்குது, ஒரு மாநிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நாடு இருக்கிறது. ஆனால் நாம் செல்வதற்கு சொந்த தாய் நிலத்தை தவிர வேறு எந்த நிலமும் இல்லை. இருந்த நிலம் எல்லாம் குடுத்துட்டாங்க. ஆக நீங்க செந்தமிழன் சீமான் அவர்களை கடந்து வரலாம். ஆனா அவர்களுடைய கருத்தை நீங்கள் ஒருபோதும் ஏற்காமல் இருக்க முடியாது. அவருடைய கொள்கையை நீங்கள் ஒருபோதும் ஏற்காமல் இருக்க முடியாது. நீங்கள் ஏற்காமல் இருந்தாலும் அது காலத்திற்கேற்ப கடந்து கொண்டு நடந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் இருந்தாலும் தமிழர் ஜெகதீஷ் அவர்களுக்கு நடந்த கொடுமையை ஒவ்வொரு தமிழனும் தட்டி கேட்க வேண்டும். நன்றி, வணக்கம்.